பகுதி 3. இருளின் சோதனை. இரவு வந்தது. குழந்தைகள் மாய விளக்கை கையில் எடுத்து மகிழ்ச்சியுடன் கிராமத்துக்கு திரும்பினார்கள். வானில் நிலவு மெல்ல ஒளிவிட்டது. நட்சத்திரங்கள் அவர்களுக்கு வழிகாட்டின. அனைவரும் பாடிக்கொண்டு நடந்தனர். ஒளியே வந்துவிட்டது. இருள் ஓடிப்போய்விட்டது. ஆனால் கிராமத்துக்குள் நுழைந்தவுடன் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கிராமம் முழுக்க இருட்டில் மூழ்கியிருந்தது. எந்த வீட்டு வாசலிலும் தீபம் இல்லை. பெரியவர்கள் எல்லோரும் கவலையுடன் உட்கார்ந்திருந்தனர். கிராமத்தவர்களின் கவலை ஒரு பெரியவர் சொன்னார். குழந்தைகளே, எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. எண்ணெய் இல்லை, தீக்குச்சி இல்லை, எங்கும் இருள்தான். இந்த வருடம் தீபாவளி கொண்டாட முடியாதோ என்கிற பயம் எங்களுக்கு வருகிறது. அனு உற்சாகமாக குரல் கொடுத்தாள். கவலைப்படாதீர்கள், நாங்கள் மாய விளக்கை தேடி வந்துவிட்டோம். அவள் கையில் இருக்கும் விளக்கை எல்லோரும் பார்த்தார்கள். அதிலிருந்து மெதுவான ஒளி பளபளத்தது. கிராமத்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அது சாதாரண விளக்கா? இப்படிப்பட்ட ஒளி நாங்கள் பார்த்ததே இல்லை. மாய விளக்கு சோதனை. அனைவரும் ஒன்று கூடி அந்த விளக்கை எரிய வைக்க முயன்றார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை, மாய விளக்கு தானாக எரியவில்லை. அரவிந்த் முயற்சி செய்தான். நான் காற்றில் ஊதி ஒளியூட்டுகிறேன், ஆனாலும் எரியவில்லை. மீனா முயன்றாள். நான் கையில் வைத்துக்கொண்டு பிரார்த்தனை செய்கிறேன், ஆனாலும் எரியவில்லை. அனைவரும் குழப்பமடைந்தார்கள். மாய விளக்கு நம்மை ஏமாற்றிவிட்டதோ என்று கவி கேட்டான். அந்த நேரம் ஆந்தையின் குரல் மீண்டும் கேட்டது. மாய விளக்கு சாதாரண தீப்பொறியால் எரியாது. இது மனதின் ஒளியால் தான் எரியும். நன்மையின் சக்தி. தாத்தா அனைவரையும் அழைத்து வந்தார். அவர் சொன்னார், இந்த விளக்கு எரிய வேண்டுமெனில் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் நல்ல எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். சண்டை, பொறாமை, கோபம் எல்லாம் மறந்து ஒருவருக்கொருவர் அன்பு கொடுப்போம் என்று மனதில் உறுதி செய்ய வேண்டும். கிராம மக்கள் அனைவரும் கைகளை இணைத்தார்கள். ஒருவர் சொன்னார், நான் இனி என் அயலானுடன் சண்டையிட மாட்டேன். மற்றொருவர் சொன்னார், நான் ஏழைகளுக்கு உதவி செய்வேன். மீனா சொன்னாள், நான் என் நண்பர்களை எப்போதும் கைவிட மாட்டேன். அனு மெதுவாகச் சொன்னாள், நான் அனைவருக்கும் ஒளி பரப்புவேன். அந்த நேரமே மாய விளக்கு தானாக பிரகாசித்தது. அதிலிருந்து ஒரு பெரிய சுடர் வெளிப்பட்டது. கிராமம் ஒளிர்ந்தது. விளக்கின் ஒளி மெதுவாக பரவி வீடு வீடாக சென்றது. ஒவ்வொரு வீட்டின் வாசலும் தானாக ஒளிர்ந்தது. சுவர், தோட்டம், தெரு எங்கும் மண்ணாலான தீபங்கள் தானாக ஏறின. அந்த கிராமம் முழுக்க வானத்தில் மின்னும் நட்சத்திரம் போலத் தோன்றியது. தூரத்திலிருந்தே பார்த்தால், ஆஹா, இதுதான் உண்மையான தீபாவளி என்று யாரும் சொல்லாமல் இருக்க முடியாது. குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் குதித்தார்கள். நாம் வெற்றி பெற்றோம். இனி எப்போதும் கிராமத்தில் இருள் இருக்காது. கொண்டாட்டம். பெரியவர்கள் அனைவரும் இனிப்புகளை பகிர்ந்தார்கள். பாட்டிகள் லட்டு, ஜிலேபி, மைசூர் பாக் செய்து வைத்திருந்தார்கள். குழந்தைகள் ஆடி பாடினர். பட்டாசு இல்லாமல் கூட மாயவிளக்கின் ஒளியிலேயே அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அனு சொன்னாள், பட்டாசு வெடிப்பது சின்ன சின்ன மகிழ்ச்சி, ஆனால் ஒளியை பகிர்வதுதான் உண்மையான சந்தோஷம். அரவிந்த் தலையசைத்துக் கொண்டான். ஆமாம், தீபாவளி என்பது வெளிச்சம் மட்டுமல்ல, நம் மனதில் நல்லது வென்ற நாளும் கூட. பாடம். தாத்தா அனைவரையும் கூப்பிட்டு சொன்னார், குட்டீஸ்களே, இந்த தீபாவளி உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. தைரியம் இருந்தால் எந்த இருளையும் கடக்க முடியும். நட்பு இருந்தால் எந்த சோதனையையும் வெல்ல முடியும். நம்பிக்கை இருந்தால் எந்த அதிசயத்தையும் காண முடியும். முக்கியமாக நல்ல மனம் இருந்தால்தான் ஒளி எரியும். அதுவே தீபாவளியின் உண்மையான அர்த்தம். அந்த இரவு அனைவரும் உறங்கச் சென்றபோது கிராமம் முழுக்க இன்னும் ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. அந்த ஒளியில் பறவைகள் கூட அமைதியாக தூங்கின. வானத்தில் நிலவு சிரித்தது. அனு சாளரத்திலிருந்து பார்த்துக்கொண்டு மெதுவாகச் சொன்னாள், நன்றி மாய விளக்கே, நீ எங்களுக்கு உண்மையான தீபாவளியை கற்றுக் கொடுத்தாய். பகுதி 3 முடிவு. இதனால் குழந்தைகள் மாய விளக்கின் மூலம் கிராமத்தை இருளிலிருந்து மீட்டார்கள். அவர்கள் அனைவரும் உணர்ந்தார்கள், தீபாவளி என்பது சுடரொளியின் பண்டிகை மட்டுமல்ல, நம் மனதில் நல்லதை வளர்க்கும் பண்டிகை. அடுத்தது பகுதி 4. தீபாவளி